டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்ய தெரியாட்டி கிரிப்டோ கரன்சி பொட்டுகள் கனெக்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண இயலுமா? எஸ், இயலும். ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா பொட்லேயே வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண தான் வேணும். ஓகே, சில பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயின்கள் அதே செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் 4 செல்லப்பிராணி கோயின்கள் அடுத்தது ஃபண்டமெண்டலி ராங்கான கோயின்களை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் இதாகினோடனே கிராஷ் ஆகினாலோ டம்ப் ஆகினாலோ திரும்ப அது ரீகவர் ஆகாமல் போயிடும். இல்லாட்டி இல்லை கடும் கூடுதலான டைம் வெயிட் பண்ண வேண்டி வரும். அதனால் நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணினாலும் சரி, நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணதுனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியம். நீங்கள் ஃபண்டமெண்டலி ஓகேயான கோயினை தான் நீங்கள் ட்ரேட் பண்ண கொடுக்கணும். நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பிட்காயின் எத்தூரியத்தை பிகினர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் மெனுவல் ட்ரேடிங் பண்ணுன்னா டைம் பண்ணணும். ஆனால் நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ள அதுவே அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். அது ஒவ்வொரு பொட்டுக்கும் வித்தியாசப்படும். ஓகே, ஏங்கிற பொட் வேறு ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணும், பிங்கிற பொட் வேறு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணும். ஏங்கிற பொட்டுக்கு வேறு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பிங்கிற பொட்டுக்கு வேறு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொட்டும் ஒவ்வொரு விதமாக ட்ரேட் பண்ணும். ஸோ பெஸ்ட்டான பொட்டுகளை நீங்கள் ட்ரேட் பண்ண விட்டீங்கன்னு சொன்னால் அதாவது பாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ பொட்டுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.